எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாங்குவேஜ்னு எல்லாத்துக்குமே தெரியும், ரெண்டு பர்சனுக்கு நடுவில் அவங்களோட தாட்டையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ பரிமாறிக்கிறதுக்காக தேவைப்படக்கூடியது தான் லாங்குவேஜ். ஸோ இதே போல் வந்து மிஷினுக்கும் வந்து லாங்குவேஜ் இருக்குது. மிஷின் வந்து புரிஞ்சுக்கூடிய மொழி வந்து என்னென்னா எலக்ட்ரிக் சிக்னல் தான் அதோடைய மொழி. ஸோ எலக்ட்ரிக் சிக்னல் சொல்லும்போது ஒன்று ஆன் இருக்கும், ஆஃப் இருக்கும். ஸோ ஆன்ன்றது வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஆஃப்ன்றது வந்து ஜீரோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைனரின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு மிஷினுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லணும்னா பைனரியில் சொன்னீங்கன்னா அது வந்து என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிஷின் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைனரியில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் 1001001 இது மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா இது வந்து ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். எய்தர் அந்த மிஷினை ஆன் பண்ணுறதுக்கோ ஆஃப் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி ட்ரிகர் பண்ணுறதுக்கோ இருக்கும். அப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்குமே இது மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மிஷின் லாங்குவேஜ். அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்போ வந்து இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ மிஷினுக்கும் சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜஸ் இருக்குது, ஹியூமனுக்கும் சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி சம் செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டு, ஓகேங்களா, சிண்டெக்ஸு எப்படி இதை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு கோடிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதிலேருந்து என்னென்னா மிஷினுக்கு புரியக்கூடிய ஃபார்மெட்டுக்கு மாற்றுற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஃப்ளோவை கொண்டு வந்தாங்க. அப்போது ஹியூமன் சைடில் வந்து ஒரு ரூல் போட்டு எழுதுகிறாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே இன்டர்மீடியேட்டாக என்ன செய்கிறாங்க, மிஷினுக்கு தெரிகிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வந்து ரெண்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கம்பைலர், இன்னொன்று வந்து என்னென்னா இன்டர்பிரேட்டர். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஹியூமனுக்கு ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ் அது மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தெரியும். ஓகேங்களா? அப்போது அதோட செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பில் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா குறைந்த அளவு நமக்கு புரியும், அதில் கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும், ஆனால் அதோட புரிதல் அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி, அதாவது மனிதனுக்கு புரியக்கூடிய அளவு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ், இது வந்து நமக்கு புரிதல் வந்து அதிகம். ஓகேங்களா? C++, ஜாவா எல்லாமே இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் வந்து பின்னாடி வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் ஹை லெவல் புரிதலை வந்து நமக்கு என்ன செய்யுது, கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் லெவல் லாங்குவேஜஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே பர்பஸ் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பு. இப்போ வெப்புன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவுக்காக அந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மொழிகள் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா பர்பஸ் ஓரியன்டட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பைத்தான் எடுத்துட்டிங்கன்னா பைத்தான் வந்து டேட்டா வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இப்போ வந்து அப்ஜெக்டிவ்-சி, ஸ்விஃப்ட், ஆண்ட்ராய்டு இதெல்லாம் வந்து என்னென்னா மொபைல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ TCL இன்னும் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து என்னென்னா நெட்வொர்க்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. இப்படி பர்பஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே என்ன செய்றாங்கன்னா பர்பஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்டகரி வருது. இது வந்து என்னென்னா இப்போது ரீசெண்டாக வந்து என்னென்னா கொஞ்சம் அதிகமாக பாப்புலராக இருக்கக்கூடிய கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்துருச்சு, அது மட்டும் பத்தால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவைஸுக்கும் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? இப்போ நான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா டெஃபினட்டாக நான் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்ட்ராய்டு ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி படிச்சிருக்கணும், அதில் எப்படி செட்டப் பண்ணணும், அதை எப்படி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இது மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நான் இவ்வளோ லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு மறுபடியும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை தெரிஞ்சுட்டு தான் நான் என்ன செய்ய முடியும், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அப்போது எனக்கு இங்கே என்ன பிரச்சனைனா, நான் இதை தனியாக படிக்கணும்னா ஒரு குறைந்த அளவு டெவலப்பர்ஸ் தான் தனியாக படித்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு படித்து பில்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு C++, JSலாம் தெரியும்ல, அப்போ இந்த லாங்குவேஜ்லேயே அவங்க கோட் அடிக்கட்டும், அதை நம்ம ஆண்ட்ராய்டுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்னா கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்வாயர்மெண்ட்டுக்காக தே ஆர் பில்டிங் நேட்டிவ் லாங்குவேஜஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் எது டாப் மோஸ்ட் மதர் லாங்குவேஜஸாக இருக்கோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ C++, JS அது மாதிரி. அதே மாதிரி எந்த ஏரியாவில் லார்ஜ் செட் ஆஃப் டெவலப்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அவங்க என்வாயர்மெண்ட் ப்ரொவிஷன் கொடுத்தா தான் அவங்க வருவாங்கன்றதுக்காக இந்த லாங்குவேஜஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பில்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் கம்பைலர், இன்டர்பிரேட்டர்னு சொல்லிட்டு 2 டேர்ம் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அந்த 2 டேர்ம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் ஒட்டுமொத்த ப்ரோக்ராமிங் கோடையுமே கம்பைல் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வந்து கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லைன் பை லைனாக நீங்கள் கம்பைல் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க.
எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹிந்தி அரசியல்வாதி இருக்கான், அவன் தமிழக மக்கள் மத்தியில் பேசுகிறான்னா அவனுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஹிந்தி அரசியல்வாதி என்ன செய்வான்னா ஒட்டுமொத்தமாக பேசுவான், அதாவது ஒரு 2-3 பேராக பேசுவான். அதை உடனே வந்து என்ன செய்வாங்க, அந்த தமிழில் இருக்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா எரர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படி பேசும்போது. இன்டர்பிரட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைபிள் ரீடிங். ஸோ காலைல வந்து பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ் வந்து ஷோஸ் போகும், பைபிள் ரீடிங் ஷோஸ். அவங்க வந்து இங்கிலீஷில் படிப்பாங்க, தமிழில் உடனே சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பு விட்டுட்டேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் பண்ணுறவரும் கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த தப்பை விட்டு தான் ஆகணும். அப்போ வந்து என்னென்னா இன்டர்பிரேட்டரில் வந்து எரர் கொஞ்சம் கூட இருக்கும், கம்பைலர் முறையில் வந்து எரர் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பைலர் தான் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா வந்து இதை வந்து தொகுத்துடுறாங்க, அப்போ பிள்ளைகள் குறைஞ்சிருது. அப்போ வந்து ஈஸியாக வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸிங் பண்ண முடியும். ஆனால் இன்டர்பிரேட்டர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து என்ன செய்ய முடியாது, ப்ராசஸிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.